வணக்க மக்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. டிகேதார். இது யாருக்கான ஆப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸில் வந்து வேலையாட்களை தேடுறதுக்கு மேனுவலாக போய் நிறைய இடத்துல தேடி கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வரணும். அது இல்லாமல் ரெகுலராக அவங்கள வேலைக்கு வர வைக்கிறதுன்றது ஒரு பெரிய டாஸ்க் தான். ஸோ அவங்கள மாதிரி ஆட்கள் இந்த மாதிரி ஆப்பில் பதிவு பண்ணிக்கிட்டா அவங்களுக்கு எத்தனை ஆட்கள் வேணும், எந்த மாதிரி ஆட்கள் வேணும், எவ்வளோ ஊதியம், இது எல்லாத்தையுமே நீங்கள் இதில் வந்து என்ரோல் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஆட்களை வச்சிருக்கிற கான்ட்ராக்டர்ஸோ இல்லை சப் கான்ட்ராக்டர்ஸோ ஏன் தனிப்பட்ட முறையில் கூட உங்களை வந்து அவங்க கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்களோட டைமுக்கு உங்கள் ப்ராஜெக்ட்ஸை நீங்கள் முடிக்கலாம், உங்களோட லாபத்தையும் பெருக்கலாம். இது எல்லாருக்குமான ஒரு ஈஸியான ஆப்பாக இருக்கும். ஸோ நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். டியூட். பிரதீப் ரங்கநாதன், மம்தா பாஜு, சரத்குமார், டிராவிட் செல்வம் மற்றும் பலர் நடித்து சாய் அபிநேக்கர் அவர்களின் இசையில் கீர்த்தீஸ்வரன் இந்த படத்தை இயக்கியிருக்காங்க. வெத்ரி முகேஷ் இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட ஒன்லைன் என்ன? இந்த ஒன்லைன் எப்படி சொல்லணும்னா, சார் எந்த காதலி உங்களுக்கு மனைவி ஆயிட்டு வரும், ஆனால் உங்கள் மனைவி எனக்கு காதலி ஆயிட்டு வராது. இந்த ஒன்லைனை தான் அந்த 7 நாட்களில் பாக்யராஜ் சொன்ன விஷயத்தை தான் இந்த படத்தில் வந்து ஒரு முழு கான்செப்ட் ஆக்கியிருக்காங்க. பட் அது இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி நிறைய விஷயத்தில் மாற்றி சின்ன சின்ன சேஞ்சஸ்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லணும். ஸோ இந்த படம் என்ன கதை? மமிதா பாஜு பிரதீப் ரங்கநாதனை வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. ஆனால் பிரதீப் ரங்கநாதனுக்கு அவன் மேலே காதல் இல்லைன்னு அவங்க வேணான்னு சொல்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அதே ரிவர்ஸ் ஆகி வரும்போது அங்கேயும் அதே தான் நடக்குது. ஸோ அந்த பதிலை எதிர்பாராத பிரதீப் ரங்கநாதன் மனசுடைஞ்சு போகிறப்போ தான் நேசித்த பொண்ணு ஒருத்தரை நேசிக்கிறான்னு தெரிஞ்சுக்கிட்டு எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு வரைக்கும் போய் அவங்க 2 பேரும் சேர்த்து வைக்கிறான் ஹீரோ அப்படின்றது தான் கதை. ஸோ இந்த படத்தில் எனக்கு என்னெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னு போகிறதுக்கு முன்னாடி, மேக்னெட்டிக் கேப்சர். இவங்க யார் அப்படின்னா ஒரு ஃபோட்டோகிராஃபி அண்ட் வீடியோகிராஃபி கம்பெனி. இவங்க என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னா, உங்களோட பிஸ்னஸை வந்து நீங்கள் இன்னும் ரெட்டி பார்க்கறதுக்கான ஆட் ஃபிலிம்ஸ் எல்லாம் பண்ணி கொடுப்பாங்க. உங்கள் பிராண்ட்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் ரொம்ப க்ரியேட்டிவாக பியூட்டிஃபுல்லாக சேர்க்கறதுக்கான வேலையான இந்த பிராண்ட் ப்ராடக்ட்ஸ்க்கான ஃபோட்டோஷூட்டை பண்ணி கொடுப்பாங்க, வீடியோகிராஃபி பண்ணி கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் நடக்கிற கல்யாணம், காது குத்து போன்ற நல்ல விஷயங்களை வந்து இவங்களோட கேமரா மூலமா கேப்சர் பண்ணி உங்களுக்கு அழகான மெமரிஸாக கொடுப்பாங்க. ஸோ உங்களோட மொமெண்ட்ஸை ரொம்ப அற்புதமாக படம் பிடிச்சு, அது ஃபோட்டோகிராஃபியாக இருக்கலாம், வீடியோகிராஃபியாக இருக்கலாம், உங்கள் வீட்டில் எப்போவுமே மெமரிஸாக மாற்றுற ஒரு பெரிய வேலையை தான் இந்த மேக்னெட்டிக் கேப்சர் பண்ணுறாங்க. அவங்க சென்னை மற்றும் தருமபுரியில் என்ன ஃபோட்டோஷூட்டும் பண்ணி கொடுப்பாங்க. ஆல் ஓவர் இந்தியாவில் நீங்கள் எங்கே கேட்டாலுமே அவங்க பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அவங்களோட கான்டாக்ட் லிஸ்ட்டில் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ டியூட், எனக்கு இந்த படத்தில் என்ன பிடிச்சிருந்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த படத்தோட டயலாக்ஸ் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருந்தது. காமனாக இந்த படம் எதை வந்து ரொம்ப வித்தியாசமான முறையில் அணுகியிருக்காங்க அப்படின்னா, ஹானர் கில்லிங் எப்பவுமே நம்ம நிறைய படங்களில் பார்த்துருக்கோம். ரொம்ப எமோஷனலாக, ரொம்ப சீரியஸ் மூவியாக இருக்கும். பட் இந்த படத்தில் அந்த ஹானர் கில்லிங்கை அவங்க கையாண்ட விதம், அதை நிறைய இடங்களில் வசனங்களாக அவங்க பதிச்ச விதம் ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் தென் பெர்ஃபார்மன்ஸ்ன்னு வந்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், சரத்குமார் இதில் வந்து ஒரு 2025 பூக்கியாக நடிச்சிருக்காரு. ஈவன் தோ அவர் தான் வில்லன் அப்படின்னு வரும்போது கூட அவர் அந்த பூக்கி ஸ்டைலில் ஹேண்டில் பண்ண விதம் ரொம்பவே நல்லா இருந்தது. அவரோட அந்த படத்தோட பெரிய எனர்ஜின்னு சொன்னோம். அதே மாதிரி மற்ற கேரக்டர்ஸ்ன்னு வரும்போது நான் பிரதீப் ரங்கநாதோட எக்ஸ்ட்ரா வர அந்த கேரக்டருமே ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. அண்ட் தென் டிராவிட், அவருக்கு இது ஒரு 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 சர்டனாக 2-3 இடத்துல அவரோட ஆக்டிங் வந்து பிரமாதமாக இருந்தது. பட் த்ரூ அவுட் த மூவி வரது வந்து பார்க்க நல்லா இருந்தது. அவரோட டெபியூ மூவி கிட்டத்தட்ட அப்படின்னு வரும்போது ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தார். ஸோ டிராவிடோட ஆக்டிங்குமே சூப்பராக இருந்தது. அதை தாண்டி மற்ற கேரக்டர்ஸாக பண்ண எல்லாருமே ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. எனக்கு இந்த படத்தில் அதை வந்து அடுத்த செக்ஷனில் சொல்கிறேன். பட் பிஃபோர் தட் எனக்கு வேறு என்ன பிடிச்சிருந்ததுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த படத்தோட டெக்னிக்கல் க்ரூவில் மியூசிக்கை தவிர மீதி எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்கன்னு சொன்னோம். ஸோ எந்த குறையெல்லாம், சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், எடிட்டிங்காக இருக்கட்டும், ஆர்ட் ஒர்க்ஸாக இருக்கட்டும், எல்லாமே நல்லா இருந்தது. ஸோ இவ்வளவும் எனக்கு பிடிச்சிருந்தது. அவ்வளோதான், மெயினாக பேச வேண்டியவங்களாம் பேசுகிறீரா அப்படின்னு நீங்கள் கேட்குறது என் காதில் கேட்குது. ஸோ அதை போகிறதுக்கு முன்னாடி ப்ரெசன்டன்ஸ். இந்த கம்பெனி என்ன மாதிரி கம்பெனி அப்படின்னா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி தான். நீங்கள் எந்த விதமான பிஸ்னஸாக இருக்கலாம், அந்த ஸ்மால் ஸ்கேலாக இருக்கலாம், பிக் ஸ்கேலாக இருக்கலாம், எந்த விதமான பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் பிராண்ட்லையோ இல்லை உங்களோட ப்ராடக்ட்ஸையோ மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறது, எப்படி கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு தடுமாறிட்டு இருந்தீங்கன்னா அந்த வேலையை தான் இவங்க உங்களுக்கு ஈஸியாகி தராங்க. நீங்கள் உங்கள் பிஸ்னஸ்லையும் உங்கள் பிராண்ட்லையும் உங்களோட ப்ராடக்ட்ஸ்லையுமே மட்டுமே கவனம் செலுத்தலாம். மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற வேலையை இவங்க பார்த்துப்பாங்க. இன்றைக்கி சோஷியல் மீடியா தான் ஒரு மிகப்பெரிய டூலு, மிகப்பெரிய பிளாட்ஃபார்மு. பட் அதில் நிறைய பேருக்கு வந்துட்டு நம்ம அதை எப்படி யூஸ் பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுன்னு தெரியாது. நம்மளுக்கான ஆடியன்ஸ் யார், நம்மளுக்கான கஸ்டமர்ஸ் யாருன்றதுல ஒரு புரிதல் இருக்காது. ஸோ அந்த குழப்பங்களெல்லாம் தீர்வு காண்றதுக்கு தான் இந்த ப்ரெசன்டன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட டிஸ்கிரிப்ஷனில் அவங்களோட டீட்டெயில்ஸை நான் கொடுக்குறேன். அவங்க காண்டாக்ட் பண்ணி உங்களோட பிஸ்னஸை இன்னுமே வந்துட்டு பெரிதுபடுத்திக்கோங்க. இல்லை எனக்கு இந்த படத்தில் இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலான்றதுல வந்துட்டு நம்ம பிஆர் வராரு, பிரதீப் ரங்கநாதன். எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ஒரு கிளாரிட்டி வேணும். இன்றைக்கி நான் வந்து 3 படம் பார்த்தேன். நேற்று 3 படம் பார்த்த டயரில் தான் இன்றைக்கி நான் ரிவ்யூ எடுக்கிறேன். நேற்று 3 படம் பார்த்ததில் வந்து பார்த்திங்கன்னா 2 படத்தில் வந்து ஹீரோவுக்கு நேம்லாம் வந்து தனியாக பெருசாக இந்த தெலுங்கு படத்தெலாம் போடுவாங்க.
புது ஹீரோ வந்தால் கூட தனியாக நேம் போடுற மாதிரி அந்த மாதிரி தான் நம்ம பிஆருக்கும் சரி ஹெச்கேக்கும் சரி, அதாவது ஹரிஷ் கல்யாண் அவருக்கும் சரி, அந்த நேமெல்லாம் தனியாக போடுறாங்க. அதெல்லாம் நல்லா இருந்தது. வளரும் ஹீரோஸ் நல்ல லெவலில் இருக்கீங்க, வாழ்த்துக்கள். பட் அந்த மாதிரி ஒரு ஹைப் கொடுத்து ஒரு பில்டப் கொடுத்து உள்ளே போகும்போது உங்களோட பர்ஃபார்மன்ஸ் அந்த படத்தை அவ்வளோ தூரத்துக்கு ஷோல்டரில் தூக்குதுன்றது தான் இங்கே கேள்வி. ஒருத்தருக்கு அந்த மாதிரி தனிப்பட்ட முறையில் வராங்க அப்படின்னா, அந்த ஸ்டார் லெவல் இருக்குது, ஸ்டார்டம் இருக்குது அப்படின்னா, படமே நல்லா இல்லைனா கூட உங்களோட ஒத்தாலாக உங்களை பார்க்கறதுக்காக அந்த ஷோல்டரில் உங்கள் படத்தை நீங்கள் ஹேண்டில் பண்ண தெரியணும். நீங்கள் அதை பண்ணியிருக்கீங்களா? முக்கியமாக பிரதீப் ரங்கநாதன் இந்த படத்தில் அதை பண்ணியிருக்காரான்னு கேட்கணும். லவ் டுடே அண்ட் தென் டிராகனில் பார்த்த அதே பிரதீப் தான். அதுக்கான மூஞ்செல்லாம் மாற்றிட்டு வர முடியும் கேட்பீங்க. மூஞ்செல்லாம் மாற்ற சொல்ல, பட் அந்த முகபாவத்தை மாற்றலாம், பாடி லாங்குவேஜை மாற்றலாம், மேனரிசம் ஸ்டைலுன்னு சொல்லிட்டு தலைவரையோ தனுஷியோ அவங்கள ஃபாலோ பண்ணுறதை தவிர்க்கலாம். இதில் கம்ப்ளீட்டாக அது வந்து அப்பட்டமாக தெரியுது. ஃபோனை தூக்கி பிடிச்சி இப்படி பிடிக்கிறது, இப்படி சொல்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளுக்கு இரிட்டேட் ஆக ஆரம்பிச்சு. அதையும் குறிப்பிட்ட செகண்ட் ஹாஃப், அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட ஒரு ட்ராவல் பண்ணி ஒரு மாசாக ஒரு இன்டர்வல் பிளாக்லாம் வச்சு சூப்பர்ப்பா ஓரளவுக்கு நல்லா கொண்டு போயிட்டாங்க. கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருந்தால் கூட அங்கங்கே நம்மளை வந்து ஹேண்டில் பண்ணிட்டாங்க, நம்மளால் படத்தை வந்து என்கேஜிங்காக கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறப்போ செகண்ட் ஹாஃப் பூரா அது பாட்டுக்கு போகுது. நீ பாட்டுக்கு போ, நான் பாட்டுக்கு வரேன்னு ஒரு இடத்துல சொல்லுவார்ல, அந்த மாதிரி அது பாட்டுக்கு போகுது, எங்கெங்கேயோ ட்ராவல் பண்ணுது. நம்மளுக்கு ஒரு முதல்ல இந்த படத்தோட பிளாட்டே வந்து நிறைய பேருக்கு எவ்வளோ தூரத்துக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியாது. அதில் பிரதீப் தான் இதில் ஹீரோன்னு வரும்போது அவர் தான் முக்கியமான ஒரு பங்கே அவருக்கு தான். அவர் பாட்டுக்கு யாரையோ காப்பி பண்ணிட்டு இருப்பார். எந்த ஹீரோனா ஒரு மைண்டுக்கு வருது அதெல்லாம் பண்ணிட்டு இருப்பார். ஒரு கட்டத்துக்கு மேலே இரிட்டேட் ஆகுது. அதுவும் ஒரு சில இடத்துல ஒரு க்ளோஸ் அப்பில் வச்சு அந்த ரியாக்ஷன்ஸ்லாம் லவ் டுடேலேயே பார்த்துட்டோம், ட்ராகன்லேயும் பார்த்துட்டோம், மேலே திருப்பி அதே பண்ண இரிட்டேட் தான் ஆச்சு. ஸோ இன்னும் பெட்டராலாம் பண்ண வேணாம், புதுசாக பண்ணுங்கள். இதுக்கு மேலே வந்து பிரதீப் ரங்கநாதனுக்கு ஒரு ஸ்டைலை உருவாக்குங்க, அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். மற்றவங்களை காப்பி கேட் பண்ணி அதே எக்ஸ்பிரஷன் மறுபடியும் செஞ்சால் நல்லா இருக்காது. 1-2 பார்த்தா தான் நல்லாயிருக்கும். 3ஆவது நாள்லாம் திகட்டிடும். இதில் திகட்டிடுச்சு. 2வது மம்தா பாஜு. ஆக்சுவலி அவங்க வந்து பிரேமலூவில் பண்ண அதே அந்த ஒரு விதமான பர்ஃபார்மன்ஸ் தான் இதுலையும். நிறைய இடங்களில் அந்த ஹீரோயின் அந்த ஒரு இது இருக்கும்ல, ஆக்சுவலாக இதில் பிரதீப்போட லாஸ்ட்டாக ஒரு ஹீரோயின் சேருவாங்க, ஒரு கேரக்டர். அது கூட கொஞ்சம் ஹீரோயின் பார்க்குற அந்த லுக்கில் அந்த ஆக்டிங்லாம் அது இருந்தது. பட் இதில் ரொம்ப பெருசாக இவங்களுக்கு அந்த ரோலே இல்லை. அந்த இவங்க பண்ண அந்த பர்ஃபார்மன்ஸ் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு சட்டிலாக ஒரு செகண்ட் லீடு தேர்ட் லீடு பண்ணக்கூடிய அளவுக்கு தான் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் இருந்தது. டான்ஸ் நல்லா பண்ணுறாங்களான்னு கேட்டால் சொல்லி கொடுத்ததா அவங்க பண்ணுறாங்க. பட் அந்த எனர்ஜி அந்த ஆறான்றதெல்லாம் பெருசாக இல்லை. ஸோ அவங்களுமே வந்து எனக்கு நிறைய பெட்டராக பண்ணணும்னு தோணுச்சு. 3வது இந்த படத்தோட ரைட்டிங். அதாவது இவர் வந்து சுதாகர் அவர்களின் அசிஸ்டன்ட். அப்படின்னா இந்த படத்தில் வந்துட்டு அவர் சொல்ல வர விஷயங்கள் ஒரு என்டர்டைன்மெண்ட்டும் தாண்டி ஒரு மெசேஜோட சொல்லணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் அவுட்டில் ஹானர் கில்லிங் எடுத்திருக்காரு. அதை தாண்டி நிறைய விஷயங்கள் உள்ளே பேசியிருக்காரு, அதெல்லாம் நான் சொல்ல விரும்பல. அப்படி பேசும்போது இது ஒரு முறையாக ப்ராப்பராக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி நீங்கள் சொல்ல முயற்சி பண்ணியிருக்கீங்க, வாழ்த்துக்கள். பட் அதை தாண்டி அது ரைட்டிங்னு வரும்போது திரும்ப ரிப்பீட்டடாக நிறைய இடங்களில் ஒரே விஷயம் எகைன் நடக்கிறப்போ நம்மளுக்கு இரிட்டேட் ஆகாத தவிர்க்க முடியல. ஸோ ரைட்டிங்காக பார்க்குறப்பையும் நீங்கள் பல படங்கள் அவரோட முந்தைய படங்களோட சாயில் நீங்கள் நிறைய வச்சிருந்த மாதிரி இருந்தது. எனக்கு என்ன டவுட்னா, பிரதீப்பே சொல்லியிருப்பாரு ஆக்சுவலாக முதல்ல இந்த படம் வேணான்னு சொல்லிட்டதாகவும், அதுக்கப்புறம் திரும்பி உங்களை காண்டாக்ட் பண்ணி இவர் தான் டேரக்டர்னு சொல்லும்போது நிறைய இடங்கள்ல இவர் ஹீரோ சோகமாக இருக்கிற இடத்துல இவர் மாஸ் மூமெண்ட்ஸாக மாற்றினதாகவும் அவர் சொன்னார் மேடையிலேயும். அன்னைக்கு மேடையிலையும் பேட்டியில ஏதோ சொல்லியிருந்தார். எனக்கு தெரிஞ்சு அந்த படத்தோட சாராம்சையும் அந்த ஒரிஜினலாக அவர் பண்ண வச்சிருந்த ஐடியாவையும் கொண்டுட்டு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். அதாவது பிரதீப் என்ன நினைச்சிட்டாருன்னா, நம்ம வந்து நின்னா நடந்தா பார்த்தா திரும்பினா நம்ம பெரிய ஹீரோ அப்படின்ற ரேஞ்சுக்கு அவர் நினைச்சாரு நம்ம. அதனால என்னன்னா இந்த படம் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக வந்துட்டு அவர் கொஞ்சம் வருத்தப்படும், கொஞ்சம் லோ டவுன் ஆகிற இடத்துல மாஸ் மூமெண்ட் மாதிரி நிறைய கிரியேட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அது பேக் ஃபயர் ஆகிட்டு இருக்கு. ஸோ அது ரைட்டிங்லுமே வந்துட்டு ஹீரோவோட தலையிட்டு இருந்தனால மொத்தமாக சொதப்பிச்சுன்னு தான் சொல்லணும். 4வது இந்த படத்தோட மிகப்பெரிய தலைவலி இசை. சாயை பொறுத்த வரைக்கும் அவர் ஆல்பம் சாங்ஸ் பண்ணவர். ஆல்ரெடி மலையாளத்தில் பல்ட்டின்ற ஒரு படம், எனக்கு அதுலேயுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாடல்களும் பெருசாக வந்து ஈர்க்கலை, இசையும் பெருசாக பேக்ரவுண்ட் ஸ்கோருமே பெருசாக ஈர்க்கலை. எல்லாத்துலேயும் ஒரு ஆக்சுவலாக ஒரு புதுசாக நான் பண்ணுறாங்க, எனக்கு இப்படி வேணும் அப்படி வேணும் இல்லை. ஒரு யூஸ்வலான படங்களுக்கு பண்ணுறதே பண்ணலாம். நான் என்ன கேட்குறேன்னா, அந்த படத்துக்கு நான் இப்படி தான் மியூசிக் போட போகிறேன்னா அதுக்கு முன்னாடி அவ்வளோ ஹைப் கொடுக்க தேவையில்லைன்ற. இங்கே பிரச்சனை என்னென்னா, இவர் போகிறது நல்லாவே இருந்தால் கூட இவங்க கொடுக்குற ஹைப் இருக்குல்ல 100க்கும் மேலே விட்டால் இளையராஜாவுக்கும் மேலேன்றானுங்க. இளையராஜாலாம் என்ன மியூசிக் ரேட் வரல, அண்டர் ரேட்டடு. சாயா கம்பேர் பண்ண முதல்ல கொடுக்குற ஹைப் இருக்குல்ல, அதுதான் இங்கே பேக் ஃபேர் ஆகுது. அப்போ அந்த பொட்டன்ஷியல் அந்த படத்தில் இருக்கானா இல்லை. அதாவது ஊரும் பிளேட்டை தவிர வேற பாட்டோட ஸ்டார்டிங் லிரிக்ஸ் கூட ஒன்றும் ஞாபகம் இல்லை. அப்போது அந்த லட்சத்தில் தான் இசை இருக்குது. மற்ற நேரத்தில் பிஜிஎம்லாம் அதுவும் இந்த ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக இன்றைக்கே உங்களுக்கு இளையராஜா தான் தேவைப்படுறாங்கன்றத ஓப்பனிங் சீன்லேயே இளையராஜாவோட 100 வருஷம் அந்த பாட்டு வரும். உங்களுக்கு நிறைய இடங்களில் மாற்று இசையமைப்பாளரோட பாடல்கள் தான் படத்தில் தேவைப்படுதுன்னா அப்போ நீங்கள் எதுக்கு இசையமைக்கிறீங்க? இந்த ரெட்ரோ சாங்ஸோட ட்ரெண்டெல்லாம் ஒரு கட்டத்துக்கு மேலே சலிப்பு தட்டிடும். மோர் ஓவர் நீங்கள் இளையராஜாவை பயன்படுத்தி நீங்கள் பேர் வாங்க முடியாது, இளையராஜா தான் இன்னும் பேர் வாங்கி போயிட்டு இருப்பாரு. ஏன்னா அதுதான் அவருக்கான பொட்டன்ஷியல். ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட பாட்டை எடுத்து இன்னைக்கு வச்சு என் படத்தில் வச்சு நான் ட்ரெண்ட் பண்ண முடியும்னா நீங்கள் எதுக்கு இசையமைப்பாளராக இருக்கணும்? ஸோ அதே தான் இதுலேயும் பண்ணியிருப்பாரு, சாயமே அதே தான் பண்ணியிருப்பாரு. அந்த பாட்டு முடிச்சு அதுக்கப்புறம் ஒரு மியூசிக் போட்டிருப்பாரு. கேவலமாக இருக்கும், என்ன கர்மாந்தத்தை சொல்கிறானே புரியாது. திரும்ப அந்த ஃபைட்டு முடிச்சு அது பேர் போட வரைக்கும் முடிச்சு தொடங்கடா, அந்த கண்டென்ட்டை அந்த இதுவே முடிங்கடா அப்படின்ற ரேஞ்சுக்கு இருக்கும்.
அதுக்கப்புறம் அவருக்கு வர்றது அந்த ஆட்டிடியூட்ல வருது. உண்மையிலேயே பிரதீப்போட ஆக்டிங்கும் சாயோட விஷயம் பக்கா கிரிஞ்சு. பார்க்கவே சகிக்காத அளவுக்கு இந்த படம் வந்து சொதைப்பட்டிருக்குன்னு சொல்லணும். ஸோ படம் வரதுக்கு முன்னாடி பேசாதீங்கடா. படம் நல்லா இருந்தால் அதுவாக பேசும். அதுக்கு முன்னாடி பேசாதீங்க, பில்டப் கொடுக்காதீங்க, ஹைப் ஏற்றாதீங்க. அது பார்க்குறப்போ எரிச்சலாகுது. நீங்கள் பேசுறதெல்லாம் யோசிச்சுட்டு வந்து படத்தில் உட்காந்து பார்க்குறப்போ பயங்கரமாக இருக்கும்னு நினச்சிட்டு நீங்கள் சொதப்புறப்போ நேரில் இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவோன்னு தெரியாது. அந்த ரேஞ்சுக்கு வந்து கோவம் வருது. கோவங்களை கலப்பாதீங்க மக்களே, அவ்வளோதான். ஸோ எனக்கு இதெல்லாம் தான் எனக்கு பெரிய ட்ராபேக்காக இருந்தது. மேபி பிரதீப்போட தலையீடு இல்லாமல் கீர்த்தியோட மொத்த ரைட்டிங்குமே அதில் இருந்து அவர் எடுக்கணும்னு நினச்ச படத்தை முழுசாக எடுத்திருந்தாருன்னா மேபி இந்த படம் ஒரு ஃபுல்ஃபில்லிங்கான நல்ல படமாக இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. பட் இது ஒரு பிலோ ஆவரேஜாக தான் இருக்கும். முட்டு கொடுப்பாருங்க. இது வந்து ஹேட்ரிக் ஹீரோவா ஹேட்ரிக் கிட்ட அடிக்க போகிறார், 100 கோடி அடிக்க 200 கோடி அடிக்கும். மக்கள்கிட்ட அந்த ஃபேமிலி என்டர்டைன் அதெல்லாம் இல்லை, குடும்பம்லாம் அது கொண்டாடாது. குடும்பங்கள் கொண்டாட படம்னு சொன்னீங்கன்னா ஸ்லிப்பர் செத்து அடிப்பேன். அதுலேயும் ஒருத்த வந்து எவனோ ஒருத்த கூட கத்துறான் 2K கிட்ஸ்க்கான பூயவனுக்காக. சீரியஸா பூயவனுக்காக இந்த கல்ட் கிளாசிக் அது சரியா, அதெல்லாம் தொட்டவே கூடாது. அதில் தான் நேசிச்ச பொண்ணை உன்னை நான் நேசிக்கிறேன்னு கடைசி வரைக்கும் அவன் சொல்ல மாட்டான். ரிவீலே பண்ண மாட்டாங்க. அவன் சொல்லலைனாலும் ஹீரோ சொல்லலைனாலும் வேற ஒருத்தர் யாரும் சொல்ல மாட்டாங்க, ரிவீலே பண்ண மாட்டாங்க. அதுதான் அந்த படத்தோட பியூட்டி. ஓகே, எந்த இடத்துல அந்த பொண்ணுக்கு அந்த கில்ட்டி கான்ஷியஸ் கொடுக்கக்கூடாதுன்றதுல தெளிவாக இருப்பான். ஆனால் இங்கேயும் அதை ரிவீல் பண்ணி அந்த பொண்ணுக்கு ஒரு கில்ட் ஆக்கி அதுக்கப்புறம் நிறைய விஷயங்களை முதல்ல ஒரு பொண்ணையை நடிக்க வச்சு திருப்பி அந்த பொண்ணையை ப்ரொபோஸ் பண்ண வச்சு எண்டு வந்து ரைட்டிங்கில் எந்த அளவுக்கு கேவலம்னா டிராகன் படத்தில் எப்படி ஒரு எண்டு இருந்ததோ அந்த மாதிரி இதுலேயும் ஒரு எண்டு. அதாவது ஹீரோ வந்து அப்படியே வந்து ஹீரோயின் வந்து தாங்குற மாதிரி. இவனுங்க ஹீரோ மட்டும் கருப்பாக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம், அதெல்லாம் பிரச்சனை இருக்காது. ஆனால் ஹீரோயின் மட்டும் அவங்களுக்கு வெள்ளைன்னு தான் வேணும். வேலையை தாண்டி வேறு யாரும் வரக்கூடாது, டஸ்கியாக இருக்கக்கூடாது. ஆனால் படம் இருக்கிறது என்னமோ தமிழில் வார்ம் ஃபயர்ஸுங்களா. ஸோ டிராகன் வருது. ஸோ டியூட் என்ன மாதிரி ஒரு படம் அப்படின்னா, ஒரு நல்ல கான்செப்டை ஸ்க்ரீன் பிளே மூலியமா எவ்வளோ கிரிஞ்சாக்கி குப்பை கூடனா ஆக்க முடியுமோ அந்த மாதிரி ஆக்கி வச்சிருக்கிற ஒரு படம். இதை வந்து யார் பார்ப்பாங்க அப்படின்னா, இந்த 2K குட்டி குஞ்சான் சாயோட ஃபேன்ஸ்ன்னு சொல்லிக்கிறவங்க, பிரதீப்போட ஃபேன்ஸ்ன்னு சொல்லிக்கிறவங்க வேணா போய் பார்க்கலாம். மற்றபடி யாருக்குமே இந்த படம் பெருசாக ஒர்க் அவுட் ஆகாது. தவிர்க்கிறது ஃபார் பெட்டர். ஓடிடியில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு டைம் மிச்சமாகவும் எனர்ஜியும் மிச்சமாகவும் பணமும் மிச்சமாகும். ஸோ எனக்கு இந்த படம் எந்த அளவுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆச்சு, மஜா பண்ணிச்சுன்னு பார்த்தீங்கன்னா 100 வந்து நான் ஒரு 55 கொடுப்பேன். அதுவே அதிகம் தான். அதுவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா மற்ற விஷயங்கள் மற்ற ஆக்டர்ஸோட பர்ஃபார்மன்ஸ்க்காக தான். மீண்டும் அடுத்த வாரம் வேறு நல்ல திரைப்படம், வேறு நல்ல விமர்சனம், வேறு முன்னோட்டத்தில் உங்களுக்கு சந்திக்கிறேன். பை ஃப்ரம் உங்கள் விஜய். அதுக்கான இது நம்ம ஷோ ரீல் வந்து போச்சு.